Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஈஸியான 5 minutesல செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அவல் உப்மா. இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப குயிக்கா ஈஸியா வேலை முடிஞ்சிரும். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அவல் உப்மா பண்றதுக்கு நான் 2 கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சிருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 5 minutes சோக் பண்ணிடுங்க. பாருங்க, அவல் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டானா போதும். ரொம்ப ஊற விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உப்மா நல்லா இருக்காது. இப்போ கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கு அப்புறமா கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது ஜீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், நிலக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகி வந்துடும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வடித்து வச்ச அவலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா உதிராக சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுன்னா உப்மா சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் அதிகமாக விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கொலன்னு ஆன மாதிரி ஆகிடும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும் போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு புளிப்பு சுவைக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா லெமன் புழிஞ்சு விட போகிறோம். ஒரு பெரிய சைஸ் லெமனில் அரை லெமன் புழிஞ்சு விட்றேன். இது வந்து 2 கப் அவலுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த லெமன் போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நம்ம அவல் உப்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிராக சூப்பராக இருக்குது. பார்க்கவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது. ஸோ சிம்பிளாக நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். காலையில் சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.